முன்னாள் அமைச்சர்களின் மற்றுமொரு பாரிய மோசடி அம்பலம், அதிரடிக்கு தயாராகும் அனுர. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தங்க நகைகளுடன் ஒருவர் கைது. பயனர்களுக்கு வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தும் புதிய அம்சம். லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரி இடைக்கால பணி நீக்கம். மியன்மார் அகதிகளை தடுத்து வைத்திருப்பது மனித உரிமை மீறலாகும், எழுந்துள்ள விமர்சனம். இஸ்ரேலுக்கு பாரிய ஆயுத கப்பலை அனுப்புகிறார் பைடன். கனடாவில் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ள ஈழத் தமிழிளைஞன். நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட தங்க நகைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அபுதாபியிலிருந்து இலங்கைக்கு வந்த பயணி ஒருவர் புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விமான நிலைய போலீசார் சந்தேக நபரை நேற்றிரவு கைது செய்துள்ளனர். இதன்பொழுது சந்தேக நபரிடமிருந்து 4 தங்க நெக்லஸ்கள் மற்றும் ஒரு பென்டன், 2 வளையல்கள், 2 தங்க வளையல்கள் மற்றும் ஒரு தங்க மோதிரம் ஆகியவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வெலம்பொட பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் 25 வயதுடைய நபர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு வெள்ளாவளியில் கொலை தொடர்பான சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்ற பிணையில் எடுத்துத் தருவதாக 60,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் நீதவானின் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்தவரும் மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வரும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் நேற்றைய தினம் இதனை தெரிவித்துள்ளார். இதுபற்றி மேலும் தெரிய வருகையில், மாவட்டத்தில் உள்ள நீதவான் ஒருவரின் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வெள்ளாவளி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ள கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 3 பேரையும் நீதிமன்ற பிணையில் வெளியில் எடுத்துத் தருவதாக தலா ஒருவரிடம் 20,000 ரூபாய் வீதம் 60,000 ரூபாய் வரை கடந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி லஞ்சமாக பெற்றுள்ளார். இந்நிலையில் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் அவர்களை பிணையில் எடுத்துவிட்டதை அடுத்து பணத்தை லஞ்சமாக கொடுத்தவர் இது தொடர்பாக நீதவான் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ள நிலையில் நீதவான் குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்யுமாறு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து குறித்த கான்ஸ்டபிளை அங்கிருந்து மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதுடன் இது தொடர்பாக போலீஸ் புலனாய்வு பிரிவினரை விசாரணை செய்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கும்படி மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் பணிப்புரை விடுத்துள்ளார். இதன்பொழுது குறித்த பணத்தை லஞ்சமாக பெற்றதற்கான ஆதாரத்தை புலனாய்வு பிரிவினர் தேடி விசாரணை செய்து வரும் நிலையில் போலீஸ் கான்ஸ்டபிள் லஞ்சம் வாங்கியவரின் வங்கிக் கணக்கிற்கு லஞ்சமாக வாங்கிய பணத்தை வைப்பிலிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் லஞ்சம் வாங்கியுள்ளார் என்பதை போலீஸ் புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்தி போலீஸ் அத்தியட்சகருக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். இது தொடர்பாக போலீஸ் திணைக்களத்தின் ஆலோசனைக்கு அமைய குறித்த போலீஸ் கான்ஸ்டபிளை பணியிலிருந்து தற்காலிகமாக நீக்குமாறு விடுத்த அறிவுறுத்தல்களுக்கு அமைய உடனடியாக அவர் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மெட்டாவுக்கு சொந்தமான மில்லியன் கணக்கான பயனர்கள் பயன்படுத்தும் முன்னணி செயலியான வாட்ஸ்அப் கூகுள் மூலம் வாட்ஸ்அப் இணைய பயனர்களுக்காக ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் எனும் அம்சத்தை வெளியிட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் எனும் அம்சம் வாட்ஸ்அப் பயனர்களுக்கு சந்தேகத்துக்குரிய புகைப்படத்தை சரிபார்ப்பதற்காக நேரடியாக கூகுளில் பதிவேற்றி சோதனை செய்ய அனுமதிக்கும் ஒரு முக்கிய அம்சமாகும். மிகவும் எதிர்பார்க்கப்படும் இந்த அம்சமானது பயனர்கள் தங்களுக்கு ஏற்படும் சந்தேகத்துக்குரிய புகைப்படங்களின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கவும் தவறான தகவல்கள் பரவுவதை தடுக்கவும் உதவும் எனவும் மேலும் வாட்ஸ்அப் பயனர்களை டிஜிட்டல் உலகத்தை மிகவும் திறம்பட வழிநடத்த இது உதவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குறித்த அம்சம் விரைவில் அனைத்து வாட்ஸ்அப் பயனர்களுக்கும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த அரசாங்கங்களின் போது இலங்கைக்கு வந்த தென்கொரியா மற்றும் ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்களிடம் முன்னாள் அமைச்சர்கள் கப்பம் கோரியதன் காரணமாக இலங்கையில் தமது முதலீடுகளை அவர்கள் கைவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கமைய அந்த முதலீடுகள் இந்தியாவிற்கும் வியட்நாமிற்கும் கொண்டு செல்லப்பட்டதாக இலங்கைக்கான தென்கொரியா மற்றும் ஆஸ்திரேலிய தூதுவர்கள் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்திடம் உத்தியோகபூர்வமாக முறையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்திக்க தென்கொரிய தூதுவர் மியோன் லீ மற்றும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் பால் ஸ்டீவன் ஆகியோர் இந்த முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர். முத்துராஜவலையில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு குழாய் மூலம் எரிபொருளை கொண்டு செல்வதற்காக அழைக்கப்பட்ட திறந்த விலைமனு கோரல் கொரிய முதலீட்டாளருக்கு கிடைத்ததாக தென்கொரிய தூதுவர் குறிப்பிட்டுள்ளார்.
எனினும் அரசியல் மட்டத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் காரணமாக அந்த திட்டத்தை செயல்படுத்த அனுமதி வழங்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஊழலுக்கு எதிராக பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கவனத்திற்கு இந்த விடயம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் இஸ்ரேலுக்கு $8 பில்லியன் ஆயுதங்களை விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக காங்கிரசுக்கு அறிவித்துள்ளதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அனுப்பப்படவுள்ள ஆயுத கப்பலில் ஏவுகணைகள், குண்டுகள் மற்றும் பிற ஆயுதங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி ஜோ பைடன் பதவி விலகுவதற்கு 15 நாட்களுக்கு முன்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காசாவில் போரின் போது கொல்லப்பட்ட அதிகளவான பொதுமக்களின் எண்ணிக்கை காரணமாக இஸ்ரேலுக்கான ராணுவ ஆதரவை நிறுத்துவதற்கான அழைப்புகளை வாஷிங்டன் நிராகரித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் இஸ்ரேலுக்கு $20 பில்லியன் பெறுமதியான போர் விமானங்கள் மற்றும் பிற ராணுவ உபகரணங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளது. இந்த கப்பலில் வான்வெளி ஏவுகணைகள், ஹெல்பயர் ஏவுகணைகள், பீரங்கி குண்டுகள் மற்றும் குண்டுகள் காணப்படுகின்றன என்று அமெரிக்க அதிகாரி தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு இணங்க அதன் குடிமக்களை பாதுகாக்க இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு. ஈரான் மற்றும் அதன் பினாமி அமைப்புகளிடமிருந்து ஆக்கிரமிப்பதை தடுக்க இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு என்பதனை ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். பைடன் 20 ஜனவரி 2025 அன்று வெள்ளி மாளிகையை விட்டு வெளியேறும் முன் டொனால்டு டிரம்ப் பதவியேற்கின்ற போது இஸ்ரேலுக்கு இதுவே திட்டமிட்ட கடைசி ஆயுத விற்பனையாகவும் இருக்கலாம் எனவும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டிரம்ப் முன்னர் வெளிநாட்டு மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது குறித்தும் அமெரிக்க தலையீட்டை குறைப்பது குறித்தும் பேசியுள்ளார் எனவும் டிரம்ப் தன்னை இஸ்ரேலின் தீவிர ஆதரவாளராக நிலைநிறுத்திக் கொண்டார் எனவும் ஆனால் காசாவில் அதன் ராணுவ நடவடிக்கையை விரைவாக முடிக்க இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் 45,580க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளதாக ஹமாஸ் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கனடாவில் தமிழ் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. வவுனியா வீரபுரத்தை சேர்ந்த ஜேக்கப் நெவில் டிலக்சன் என்ற 20 வயதுடைய இளைஞரே இவ்வாறு சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். கனடாவில் கார் கதவு திறக்கப்படாமையினால் அதிக நேரம் மூச்சு திணறல் ஏற்பட்டு குறித்த இளைஞர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞர் வவுனியா வீரபுரத்தை சேர்ந்தவர் எனவும் கனடாவில் வசித்து வருவதாகவும் மேலும் இதன்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹிங்கியா அகதிகளை தடுத்து வைத்திருப்பது மனித உரிமை மீறலாகும் என்று இலங்கையின் முன்னணி மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ருக்கி பெர்னாண்டோ விமர்சித்துள்ளார். ரோஹிங்கியா அகதிகள் குற்றவாளிகளாகவோ சந்தேக நபர்களாகவோ அல்ல என்பதனால் அவர்களை தடுத்து வைத்திருப்பது முற்றிலும் தவறு என அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஐக்கிய நாடுகள் அலுவலக அதிகாரிகள், மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அவர்களை சந்தித்து கலந்துரையாடுவதற்கு இடமளிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் மியன்மாரிலிருந்து படகில் வந்த 115 அகதிகள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். கப்பலில் இருந்து 12 பணியாளர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதுடன் எஞ்சிய 103 பேர் முல்லைத்தீவு விமானப்படை தளத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். தற்போதைக்கு அவர்களை மீண்டும் மியன்மாருக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளில் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. அகதிகள் அல்லது புகலிட கோரிக்கையாளர்கள் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளக்கூடிய அபாயம் உள்ள நாட்டுக்கு அவர்களை வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்பாதிருத்துதல் எனும் சர்வதேச அடிப்படை சட்டத்துக்கு முரணான விதத்தில் மியன்மார் அகதிகளை மீண்டும் அந்நாட்டுக்கு திருப்பி அனுப்புவது ஏற்புடையதல்ல என்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ருக்கி பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ரோஹிங்கியா அகதிகளை மீண்டும் மியன்மாருக்கு திருப்பி அனுப்பும் விடயம் குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சர்வதேச மனிதாபிமான நடைமுறைகளை மீறும் இச்செயற்பாடு குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆய்வு மற்றும் கண்காணிப்பு பிரதிபலிப்பாளர் நிகால் சந்திரஸ்ரீயிடம் வினவிய போது இதுகுறித்த தகவல்களை ஆணைக்குழு இதுவரை அறிந்திருக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விடயம் குறித்து ஆராய்ந்து அது தொடர்பான ஆணைக்குழுவின் நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்பதாகவும் அவர் இதன்பொழுது உறுதியளித்துள்ளார்.